கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல். கர்த்தர் இந்த வருடத்தின் புதிய வருடத்தில் பிறந்திருக்கிற இந்த 2025ஆம் வருடம் முழுவதையும் உங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து அவர் கரங்களுக்குள் மூடி வழி நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த புத்தாண்டு செய்தி மிக மிக ஆசீர்வாதமான ஒரு செய்தி. பிரியமானவர்களே, இந்த ஒரு செய்தி அது நம் வாழ்க்கை முழுவதுக்கும் அது போதும். இந்த 2005 மட்டும் இல்லை, நம்மளுடைய ஆண்டவர் வருகை மட்டும் இந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக நான் ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு சொன்னால், ஏசாயா 58:11, கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நடத்தினா வேற என்ன வேணும் சொல்லுங்க? என்ன குறை இருக்கும்? அவர் என்ன சொல்றாரு? நானே நல்ல மேய்ப்பன்னு சொல்றாரு. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுப்பான்னு சொல்றாரு. அப்படித்தான் நமக்கு கொடுத்துருக்கிறாரு இல்லையா? அப்போது அவர் நம்மளை நடத்தும்போது அவர் நம்ம என்ன பண்ணுவார்? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவார். ஹல்லேலூயா. எப்படி கானான் தேசத்து மக்களை 40 வருடங்களாய் அருமையாய் அவங்க முறுமுறுத்ததுனால தான் 40 வருடம், இல்லைன்னா 4 நாட்களில் போயிருப்பாங்க. அவங்க முறுமுறுத்ததுனால ஆண்டவர் 40 வருடம் வனாந்தரத்தின் வழியாக கூட்டிகிட்டு போயிட்டார். அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் நம்மை அவர் வழி நடத்தும்படியாய் அவர் சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்துடணும். கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி கூட்டிகிட்டு போவார்? ஒரு சின்ன குழந்தையை கூட்டிகிட்டு போனால், இப்போ ஒரு 2 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், தகப்பன் வேகமாக தான் நடப்பார். ஆனால் அந்த பிள்ளைய ரொம்ப கேர்ஃபுல்லாக அவரும் மெதுவாக நடந்து அழகாக கூட்டிகிட்டு போவார். சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியாத சில காரியங்கள் நம்ம நடந்துக்கிட்டு இருந்தோம்னா, தேவனும் நம்மளோடு அப்படித்தான். சரி, உனக்கு ஒன்றும் தெரியல, ரைட்டு, நான் உன்னை நடத்திட்டு போகிறேன்னு சொல்லி அவர் நடத்தி கொண்டு வருவார். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தில் நம்ம அநேகரப்ப குறித்து நம்ம பார்க்கலாம். அந்த 40 நாட்களும் ஆண்டவர் 40 வருடங்களும் ஆண்டவர் எப்படி நடத்துகிறான்ற அதிசயம் பார்த்திங்கன்னா, பகலில் மேகமாகவும் இரவில் அக்கினி ஸ்தம்பமாகவும் இருந்து அவர்களை வழி நடத்தினார். மேகம், நம்ம வெயிலில் போகும்போது மேகம் வந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ ஒரு இனிமையாக அப்படியே ப்ளசண்ட்டாக இருக்கும். அப்படி கஷ்டமில்லாதபடி ஜனங்களை நடத்தினார். ராத்திரி குளிர் வந்தவுடனே அக்கினி முதலாக இருந்தார், குளிர்லாம் தெரியாதபடிக்கு. இப்போ இந்த டிசம்பர் மாதம் மழை பெஞ்சதில் எப்படி பாருங்கள், தரையில் கால் வைக்க முடியலை, தண்ணியை திறக்க முடியலை, அவ்வளோ ஒரு குளிராதவங்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் குளிர். அப்போது அந்த நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு இந்த குளிர், வனாந்திரத்தில் நடந்து போனவங்களுக்கு எப்படி குளிர் இருக்கும்? அதற்கு அக்னியாக இருந்து அவளுக்கு வழி நடத்தினார். இந்த தேவன் நம்மையும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நித்தமும் உன்னை நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, நித்தமும் டெய்லி. என்ன ஆச்சரியம்! அப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவரே, இன்றைக்கு உம்மை சித்தப்படி என்னை நடத்துங்கப்பா. அவ்வளோதான். ஆண்டவரே, உம்முடைய சித்தமாக கடவுது. இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தார்? பரலோகத்தில் உங்கள் சித்தம் செய்யப்படுவது போல இப்பூமியிலும் சித்தம் செய்யப்படுவதாக. எப்படி கற்றுக் கொடுத்தாரு பார்த்தீங்களா? அப்போ நம்ம ஆண்டவரே, அது வேணும், இது வேணும், அப்படி நடத்துங்க, இப்படி நடத்துங்க, அவருக்கு கட்டளை போடக்கூடாது. உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக அழகாய் நடத்துவார். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய பிள்ளைகளாய், பிரியமுள்ளவர்களாய், கர்த்தர் நாமத்தை உயர்த்தி அவர் சொன்ன சத்தியத்தை நாம் அதன் வழியில் நம்ம நடந்தால் போதும். சத்தியத்தின்படி நம்ம வாழ்க்கை இருந்தால் போதும். உண்மை உள்ளவன் பரிபூர்ண நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்கிறான். ஹல்லேலூயா. ஆபிரகாமை அழைத்த தேவன் என்ன அழகாக நடத்தினார் பாருங்க. ஆபிரகாம்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னு சொன்னால், ஆபிரகாமிடம் இப்போ இந்த ஆபிரகாம் லோத்திலிருந்து நம்ம ஒரு பாடம் கற்றுக்கிட போகிறோம். ஆபிரகாமை அழைத்த தேவன், வா, நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வா, உன்னை நான் பலத்த ஜாதியாக்குவேன்னார். உன்னை நான் பெரிய பணக்காரனாக்குவேன்னு சொல்லலை, உன்னை நான் ஐஸ்வர்யனாக்கேன்னு சொல்லவே இல்லை.
உன்னை பலத்த ஜாதியாக்குவேன்னு தான் கூட்டிகிட்டு போனார். ஆனால் நடந்தது என்ன? பலத்த ஐஸ்வர்யவனாய் மாற்றினார். பலத்த ஜாதி மட்டும் இல்லை, மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாய் மாற்றினார். ஏன் தெரியுமா? ஆபிரகாமுக்கு பணத்து மேலே ஆசை இல்லை. அவருக்கு ஆண்டவரோட வார்த்தை, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது தான் அவருக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் கர்த்தர் நீதிமொழி 10:22 கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர், ஆனால் அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தரால் நமக்கு ஐஸ்வர்யம் வந்தால் நமக்கு வேதனை இல்லை. ஆனால் இந்த லோத்து என்ன பண்ணுனா, அப்பா இடம் கொள்ளாமல் போகிற மட்டுக்கு போயிடுச்சுப்பா, நீ எந்த பக்கம் போறியோ போப்பா அப்படின்னு உடனே செழிப்பான இடம்னு சொல்லி அப்படி யோர்தான் நதியோரம், அந்த நதிக்கு பக்கத்தில் என்ன பண்ணான், நான் அங்கே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஓடிப்பானான். அப்படி எவ்வளோ கில்லாடி பாருங்க. இன்னும் செழிப்பை தேடி போனான். ஆனால் அவனுக்கு கிடைச்சது என்ன? அவன் பொண்டாட்டி உப்பு தூணா மாறினான். கடைசியில் அந்த இடத்த விட்டு எல்லாவற்றையும் விட்டு விட்டு வெறும் ஆளாக ஓடி போகும்படியாய் கர்த்தர் நடத்தினார். அதனால ஆசைப்பட்டான். அதனால அவனுக்கு என்ன கிடைச்சது பாருங்க? ஒன்றும் கிடைக்கல. கஷ்டம்தான் வந்தது. நீ ஓடிப்போ அப்படின்னு தூதன் இழுத்து கொண்டுட்டு போய் அவனை தள்ளுறாங்க. மனைவியும் இல்லாமல் போயிட்டான். ஆனால் ஆபிரகாம் கர்த்தருடைய அழைப்புக்கு ஏற்று பணத்துக்கு பின்னால் போகவே இல்லை. பண ஆசையே இல்லை. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை ஐஸ்வர்யவனாக்கினார். ஒருத்தன் சொல்கிறான், நீ இதை எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறதுல அவன் சொல்கிறான், உன்னோட அந்த அதில் இருக்கிற அந்த சின்ன பாதரட்சையின் வாறு கூட எனக்கு வேண்டாம், ஏன்னா நான் ஒன்னால் நான் ஐஸ்வர்யம் நான் வேன்னு சொல்லி கர்த்தர்கிட்ட நான் வந்து தப்பாக நான் நடந்துக்கிடக்கூடாது, வேண்டாம். அவன் கொடுக்குறேன்றதை வேண்டான்றான். ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் நாம் எதை தேடி எப்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம்? எப்படி தேவனுடைய நமக்கு ஐஸ்வர்யம் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில் பணம் 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 சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும். லோத்தை போல தான் இருக்கும். ஆனால் ஆபிரகாமை போல கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் போகும்போது தானாய் கர்த்தர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க அவர் நமக்கு தருகிறவர். அது மாத்திரமில்லை, அதோடு அவர் வேதனையை கூட்டார். வேண்டாம். பணமானது எல்லா தீங்குக்கும் வேறாக இருக்கிறது. அவர் சித்தம் செய்வோம், அவர் நம்ம நடத்துவார். அதை நம்பி ஒவ்வொரு நாளும் தேவ சித்தம் செய்ய நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் இது தானியேல் பாருங்க, அருமையான மகன், உண்மை உள்ளவன். கர்த்தர் எப்படி நடத்தினார்? சிங்க கோகையில் கொண்டுட்டு போய் போட்டு சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். சாத்ராக் மெஷாக் நபுநேகத்துக்கு என்ன பண்ணாங்க? அவரை கொண்டுட்டு போய் அக்னியில் போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அக்னிக்குள்ளே அவரும் உலாவி ஒரு முடி கூட கருகாமல் காப்பாற்றினார். இப்போது நம்மளை நடத்துவார்னு சொன்னோடனே எதுவுமே நம்ம கஷ்டம் வராமல் ஜாலியாக ஆண்டவர் கூட்டிகிட்டு போவார்னு அர்த்தமே இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தமாய், கட்டளைகளின் கற்பனைகளின் நிமித்தமாய், நீதிமானாய் வாழ்வது நிமித்தமாய் நமக்கு சில பாடுகள் வரும்போது கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் இருந்து நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார், விடுவிக்கிறவராயிருக்கிறார். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. நம்ம அவர் சித்தம் செஞ்சால் போதும், உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்தால் போதும், விசுவாசிகளாக இருந்தால் போதும். கற்பனைகளையும் கட்டளைகளையும் தெரிந்து கொண்டு நீதிமானாக வாழ்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுத்தா போதும், பாவத்தை விட்டு விலகுனா போதும். அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சா, அவரை ஆராதிப்பவர்களாய், அவர் நாமத்தை உயர்த்துபவர்களாய், கர்த்தருக்கு கீழ்ப்படிவர்களாய், பலியிடுதலை காட்டிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். சத்தியம் சொல்லுது. ஆடை மாடையும் கொண்டு வந்து நீ பலியிடாதப்பா, கீழ்ப்படிதல் முக்கியம். அப்போது நீங்கள் கொண்டு போகிற ஃபஸ்ட்டு நியூ இயர் காணிக்கையோ, ஸ்பெஷலாக பெரிய கவரில் வச்சு கொடுக்குறதோ, இல்லை கிறிஸ்மஸ் நாட்களில் கொடுக்குற காணிக்கையோ தேவனுக்கு முக்கியம் இல்லை. கீழ்ப்படுதல். இந்த வருஷம் நான் என்ன கீழ்ப்படுகிறேன், எப்படி நான் இருக்க போகிறேன், அதை தேவனோடு நாம் பண்ணின உடன்படிக்கையை நாம் காப்பாற்றுவது, கீழ்ப்படிவது முக்கியம். அதுதான் தேவனோடு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நிச்சயமாக நடத்திட்டு போவார்.
அவனை சிங்கத்தில் கொண்டே போட்டாங்க. ஆனால் சிங்கம் அவனை ஒன்றுமே பண்ணலை. அந்த சிங்கத்தை போட்டு யாரெல்லாம் அவனை போடுறதுக்கு காரணமாக இருந்தாங்களோ அத்தனை பேரையும் சிங்கம் பீறி போட்டுருச்சு. நம்ம எதிரி அவர் பார்த்துப்பார். அவன் ஒன்றுமே சொல்லலைல, நான் தப்பு பண்ணலை, நான் அது பண்ணலை, நான் இது பண்ணலை, எதுவுமே சொல்லலைல. கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார், அவ்வளோதான். ஒவ்வொரு நாளும் தவறாத படிக்க 3 வேளை ஜெபம் பண்ணினான். தன் உயிருக்கு பயம், அதாவது செத்து போயிடுவோம், ராஜாவினுடைய சிலையை வணங்காதவங்க தலை சீவப்படும்னு தெரிஞ்சும் அந்த தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரை மாத்திரம் வணங்கினான், சிலையை வணங்கலை. அந்த ஷாத்ராக் மெஷாக் நெபுகோத்து கூட அப்படித்தான். கர்த்தரை நாங்கள் தெய்வமாக தான் வணங்குவோம், நாங்கள் சிலையை வணங்க மாட்டோம்னு சொன்னாங்க. அவங்கள என்ன பண்ணாங்க, 7 மடங்கு நெருப்பை சூடு பண்ணுடா, 7 மடங்கு சூடு பண்ணு, கொண்டுட்டு போய் அவங்கள போடு. ஆனால் ராஜா பக்கத்தில் கொண்டு போய் போட்டவன் செத்து போயிட்டான், நெருப்பில் கருகிட்டான். ஆனால் நெருப்புக்குள்ளே இருக்கிற இந்த மூவரும் அவங்க முடி கூட கருகலையாம். இதுதான் கர்த்தர் நடத்துகின்ற விதம். ஹல்லேலூயா. என்ன பிரச்சனைகள் வரட்டும், என்ன போராட்டங்கள் வரட்டும், அது ஒன்றும் நம்மை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. ஏன்னா இவர்களைப் போல் நாமும் கர்த்தருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிபவர்களாய், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்ன்ற வார்த்தையின்படி நீதிமான் சிரசின் மீது ஆசீர்வாதம் தங்கும், உண்மையுள்ளவன் பரிபூர்ண நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்கிறான். இந்த வார்த்தைகளின்படி நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நாம் இருக்கும்போது நிச்சயமாக நம்மை ஒன்றும் சேதப்படுத்தாது. நீ தண்ணீரில் மூழ்கும்போது, நீ ஆறுகளை கடக்கும்போது அவை உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியின் ஊடாய் நடந்தாலும் அக்கினி ஜுவாலை உன்னை பற்றுவதில்லை. இது எத்தனை உண்மை பாருங்க. ஹல்லேலூயா. சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். சிங்கத்தை யாராலையும் கட்ட முடியுமா? ஆண்டவரால் முடியும். நம்மை நோக்கி வருகின்ற அதாவது சில மனித சிங்கங்கள் நம்மளை முழுங்கலான்னு நினச்சிக்கிட்டு, பிஸ்னஸாக இருக்கலாம், வேறு வேலையாக இருக்கலாம், நம்மளை முழுங்கலான்னு நினச்சிட்டு தெரியுமா, எப்படா இவன் கீழே விழுவான்னு நினச்சி அப்படி தெரிகிறவங்க வாயை கர்த்தர் கட்டி போடுவார். அதுதான் தேவன் நம்மளை நடத்துகிற விதம். தானியேலை போல நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே பிரியமானவர்களே, இந்த வருடத்தில் ஒவ்வொரு நாளும் ஜனவரி 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி, ஜனவரி 31, ஜனவரி மாதம் முழுவதும், பிப்ரவரி மாதம் முழுவதும், இந்த 12 மாதங்கள் முழுவதும் 2025 365 நாட்களும் நித்தமும் அவர் உங்களை நடத்துவார். அவர் வருகை மட்டும் நித்தமும் உங்களை நடத்துவார். கவலைப்படாதீங்க. உன்னை நடத்துவார், உன்னை நடத்துவார், கரம் பிடித்து நடத்துவார், நடத்துவார், உன்னை நடத்துவார், கரம் பிடித்து நடத்துவார். நீ கலங்காதே, மனம் திகையாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், மனம் பதறாதே. நீங்க எதை குறித்து மனம் பதறாதீங்க. இது இப்படி நடக்குமோ, இது இப்படி போயிருமோ, பதறாதீங்க. அவர் உங்களை நடத்துகிறவர், அவர் நடத்துகிறவர். நீங்க ஏன் பயப்படுறீங்க? உங்க துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். எல்லாமே மாறும். உங்கள் கவலை களிப்பாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாயிடும், கவலை களிப்பாய் மாறிடும். உன் துக்கம் சந்தோஷமாயிடும், உன் கவலை களிப்பாய் மாறிடும். கண்ணீர் மறைந்து போய்விடும். ஹல்லேலூயா. இந்த 2025ஆம் ஆண்டில் உங்கள் கண்ணீர் மறைந்து போய்விடும். இத்தனை காலங்கள் நீங்கள் எதற்காக வேதனைப்பட்டு அழுது கொண்டிருந்தீர்களோ, எதற்காக நீங்கள் கவலைப்பட்டு அழுது அழுது அழுது, அதாவது கண்ணெல்லாம் அழுது சிலருக்கு ட்ரை ஆயிரும். இனி அழுகிறதுக்கு கண்ணீரே இல்லைன்றது மாதிரி ஆயிரும். நிச்சயமாய் பிரியமானவர்களே,
வரக்கூடிய ஆண்டிலிருந்து உங்கள் கண்ணீர் மறைந்து போய்விடும்னு கர்த்தர் சொல்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருள் இருந்ததுன்னா துன்பம், கவலை, பிரச்சனை, போராட்டம் வெளிச்சமாயிரும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா இருளும் இந்த 2025 வருடத்தில் வெளிச்சமாய் மாறும். துன்பம், இருள்னாலே துன்பம், அது எல்லாமே போயிடும். உங்கள் கவலை மறைஞ்சிரும். உங்கள் தோல்வி ஜெயமாய் மாறும். ஹல்லேலூயா. இது வரைக்கும் நிறைய பேர் அரசாங்க தேர்வு எழுதி 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 தோற்று போயிருப்பாங்க. சில காரியங்களில் அவங்களோட திருமண வாழ்க்கையில், அவங்களோட பிஸ்னஸில் நிறைய தோல்வியை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த 2025ஆம் ஆண்டில் அவருக்கு தருகின்ற, ஏசாயா தருகின்ற வார்த்தை 58:11 மூலமாய் கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். அவர் நடத்தினார்னா எப்படி தோல்வி இருக்கும்? அவர் நடத்தினார்னா எப்படி உங்களுக்கு தோல்வி இருக்கும்? ஜெயந்தான், எல்லாற்றிலையும் ஜெயந்தான். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்ம முன்னால் போகிறாரு. நமக்கு தோல்வி எங்க? தோல்வியே இல்லை. பெருகுமன் ஐயா கூட பாடுவார், தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. நம்ம தோல்வியே நமக்கு கிடையாது. வரப்போகிற வருஷத்தில் நமக்கு எதுலேயுமே தோல்வி இல்லை. அவர் நம்மளை நடத்துகிறார். வாக்கு கொடுத்துட்டார். அவர் வாயினால் சொன்னதை தாம் கரத்தினால் நிறைவேற்றுவார். என்னோட வாழ்க்கையில் ஒரு சின்ன சாட்சி பிரியமானவர். என் மகளோட வாழ்க்கையில் அவள் கல்லூரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் மதுரையில் ஒரு கல்லூரியில் ஜாயின் பண்ணான். மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊரில் தான் அந்த கல்லூரி அப்போ தான் ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க. இவள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னு சொல்லி அதில் அந்த சீட்டு கிடச்சதுன்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அந்த ஹாஸ்டல் சாப்பாடு ஏன்னா இப்போ கூடையே இருந்தவ, நான் சாப்பாடுன்னு சொன்னால் 2 வகை பொரியல், காய், அது இதுன்னு அவளுக்கு டப்பா நிமிர கொடுத்து விடுவேன். எங்கள் வீட்டில் கலந்த சாதமே கிடையாது. குழம்பு 2 பொரியல் அப்படி தான் கொடுத்து விடுவேன். காலையில் டிஃபன் இட்லின்னா சாம்பார், இப்படி தான். அப்போது அவள் அதை மாதிரி சாப்பிட்டுட்டு, அதாவது அவளுக்கு அது எப்படின்னு தெரியல, அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற, ஆனால் சாப்பாடு நாங்கள் போய் சாப்பிட்றதுல எங்களுக்கு பிடிக்கத்தான் செஞ்சது. ஆனால் அவளுக்கு அந்த சாப்பாடு பிடிக்கலை, அந்த ஹாஸ்டல் பிடிக்கலை. இதனால ரொம்ப பலவீனமாகி, என்ன சொல்கிறது, அவளை பார்த்துட்டு நாங்கள் என்ன ஃபீல் பண்ணோம் சொன்னால், இனிமேல் இந்த பிள்ளை படித்தா இது ஜீவனோடு இருக்காது போல், இந்த பிள்ளை ரொம்ப மோசமாயிருச்சு, அதனால் வேண்டாம், ரொம்ப ப்ராப்ளம், உடலில் ரொம்ப ப்ராப்ளம், ரொம்ப உடம்பு சுகம் இல்லாமல் போயிட்டு வேண்டாம், அதுக்கு நம்ம பிள்ளை உயிரோடு இருக்கட்டும், நம்ம பிள்ளையை கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளையை கூட்டிகிட்டு என்ன பண்ணோம், டீச்சர் ட்ரைனிங் கிடைக்குமா, ஏன்னா நல்லா 93 மார்க் எடுத்திருந்தா பெர்சன்டேஜ். அதனால சரி டீச்சர் ட்ரைனிங்க்குனாலும் போவேன்னா அதுவும் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இவளை ஜாயின் பண்ணியாச்சு, இவள் காலேஜில் சேர்ந்து 1 வருஷம், அது 1 வருஷம்னோடனே அவங்க அதுக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம முதலே அதை ட்ரை பண்ணலை. அப்புறம் என்ன பண்ணோம், ஏன்னா கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுதானே ஆகும், நமக்கு தெரியல அது. அப்போ என்ன பண்ணோம், ஒரு நாள் நான் இங்கேருந்து எங்கள் வீட்டிலேருந்து நான் வெளியே கிராஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கிறதுல ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிற அந்த வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு நம்பர் 1 காலேஜ். அது நான் சொல்கிறது ஒரு 20 இயர்ஸ் பேக், ரொம்ப 25 இயர்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப அருமையான காலேஜ். அந்த காலேஜ் பஸ் வந்துக்கிட்டு இருந்தது. அப்போது அந்த அது நின்றுது அங்கனக்குள்ளே. ஏன் டிராஃபிக்கில் நின்றுச்சான்னு தெரியல. நான் என்ன பண்ணுறேன், சரி நம்ம பிள்ளையை கொண்டு இந்த காலேஜில் சேர்த்துடலாமா, ஏன்னா இதில் தான் சேர்க்க முடியலைன்னு சொல்லிட்டு வேகமாக என்ன பண்ணுறேன், அந்த பஸ்ஸில் ஏறினா எல்லாம் பசங்களாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் தூங்குறாங்க, பேசுகிறவங்க அமைதியாக இருந்தது. நான் அவனே பார்த்துட்டு நானாக கேட்குறேன், செகண்ட் இயரில் இந்த காலேஜில் பிள்ளைங்களை சேர்த்துக்கிடுவாங்களா, இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் கிடைக்குமா அப்படின்னோடனே அவங்க இப்படி பின்னாடி கை காட்டுறாங்க, ஏன்னா ஸ்டாஃபு பின்னாடி உட்காந்துருக்காங்கன்னு. அவங்கள போய் கேட்டோன்னே அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் காலேஜில் கேளுங்க, ஆனால் எப்படியும் டொனேஷன் கொடுக்க வேண்டிய அந்த மாதிரி சொல்கிறது மாதிரி இருந்தது. அப்போது சொன்ன உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்துட்டேன். அப்போ எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்ன அவர் சொன்னார், இல்லைம்மா நம்மளால் மறுபடியும் அவ்வளோலாம் ஃபீஸ் கட்டி திருப்பி எல்லாத்தையும் இது பண்ணியெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் நம்மளால் முடியாதுமா, வேண்டாம், இவளை இதில் படிக்க ஒரே குழப்பம். அப்போது நான் என்ன ஐடியா பண்ணேன், சரி இவ ஒரு பிள்ளை அங்கேருந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்த பிள்ளைக்கு ஒன்றுமே இங்கிலீஷ் அறிவு இல்லை, நாலேஜ் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு இவ எல்லாமே சொல்லி தருவாளாம்.
அப்போ எல்லாமே சொல்லித்தரதுல தான் அந்த பிள்ளை பாஸ் ஆகுமா, சொல்லுமா நீ இல்லைன்னா நான் பாஸ் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு. அதனால என்ன பண்ணோம், நாங்கள் போய் அந்த பிள்ளைகிட்ட சொன்னோம், நீ இவளை கேட்க சொன்னோம், நீங்கள் 2 பேரும் அப்போ நீ அவளுக்கு சொல்லி கொடுக்குறேலம்மா, பேசாமல் ஹாஸ்டலில் விட்டு அங்கே உள்ளூரில் ஒரு வீடை பிடிச்சி அந்த வீட்டில் இருந்து நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க. அந்த பிள்ளை நல்லா சமையல் பண்ணுமா, அதனால இவங்க ஒத்துக்கிட்டு இங்கே போய் அவள் சமையல் பண்ணுவா, வேலை செய்வா, அவளுக்கு பாடம் சொல்லி கொடுப்பா. 4 வருடங்கள் அப்படி படித்து முடித்த பிள்ளை வந்தா அவருடைய நடத்துதல் ஆச்சரியமானது, அற்புதமானது, அதிசயமானது. நான் எந்த கல்லூரியில் என் பிள்ளை படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு நான் ஏங்கினேனோ கேட்டனோ, அந்த கல்லூரியில் என் மக லெக்சரராக வேலை செய்யும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. அவருடைய நடத்துதலை பார்த்தீங்களா? எத்தனை ஆச்சரியம், எத்தனை ஆச்சரியம். எந்த கல்லூரியில் என் பிள்ளை படிக்கணும்னு நினச்சனோ அந்த கல்லூரியில் அவள் வேலை மட்டும் செய்யலைங்க, அவளை ஆண்டவர் படிக்க வச்சார். பிஇ முடித்து வேலைக்கு போனான், அவளை அங்கேயே எம்இ படிக்க வச்சார். கர்த்தர் பிஹெச்டி படிக்க வச்சார். கர்த்தருடைய வழி நடத்துதல் மகா பெரியது. நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம், அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டா போதும். ஆனால் நம் வழிகள் வேற, அவர் வழிகள் வேற. உன் நினைவுகள் வேறு, என் நினைவுகள் வேறுன்றார்ல. அதுபடி நான் என் பிள்ளை அங்கே போய் படிக்கணும்னு நினச்சேன், ஆனால் ஆண்டவர் அங்கே ஸ்டாஃபாக கொண்டு போனார். அவருடைய நினைவு அப்படி இருந்திருக்கு. அப்போது ஆண்டவர் சொல்கிறார்ல, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, ஆனால் வானத்துக்கும் பூமிக்கும் எத்தனை தூரமோ அத்தனை உயர்ந்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. உயர்ந்ததாக இருக்கான் அவர் வழிகள், அவருடைய வழிகள். அதுதான் நம்மளை நடத்துகிற விதம். பிரியமானவர்களே, ஆச்சரியமானது. ஒன்றும் வேண்டாம் டேடி, கைப்பிடிச்சுக்கிட்டா போதும். மணிக்கணக்கில் நான் பாடுவேன், நாள் முழுக்கும் வேதம் வாசிப்பேன். எனக்கு அதை விட்டு வேறு தெரியாது, அதை விட்டு வேறு எதுவுமே செய்ய மாட்டேன். ஏன்னா வெளியே ஹாஸ்டலில் படித்தான், என் வீட்டுக்கார் வேலைக்கு போயிடுவார், பையன் போயிடுவான். என்னோடய ஃபுல் டைம் அப்போ வேலை இல்லை, நான் அந்த வேலையை விட்டுட்டு வீட்டில் இருந்தேன் கொஞ்ச நாள். அப்போ ஃபுல் டைமும் கர்த்தரோட தான் பயணித்தேன். அதனால் கர்த்தர் அவர் நடத்துகிற தேவன் அருமையாய் நடத்தினார். அதனால் ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை குறித்தோம் நம்ம ஒரு நினப்பு வச்சுருப்போம், நம்ம பிள்ளை இப்படி வந்துடுவோம் அப்படி. சிலர் பிறந்த உடனேயே டாக்டர் அந்த பிள்ளை பிறந்த உடனே டாக்டர், எல்கேஜி சேர்த்த உடனே டாக்டர். உன் நினைவுகள் வேறு, என் நினைவுகள் வேறுன்றார் ஆண்டவர். என்ன சொல்கிறீங்க? கர்த்தரோட சித்தப்படி படிக்கட்டும்னு ஒப்பு கொடுங்க. என் வீட்டுக்காரன் தான் டாக்டர் தான் பொண்ணை சொன்னார். ஆனால் அவள் என்ன சொன்னா தெரியுமா? இல்லை, எனக்கு அந்த படிப்பில் இஷ்டம் இல்லைன்னா. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே உண்மை சித்தம். ஆண்டவர் கம்ப்யூட்டரில் படிக்க வச்சார், கம்ப்யூட்டர் இன்ஜினியராக உருவாக்கினார். நம்ம இதுவா எதுவா கூட நடந்தால் போதும், அவர் நம்மளை நடத்துகிறார். அப்பா கையை பிடிச்சிட்டு போகிற பிள்ளை எவ்வளவு அழகாக அப்பா கூட்டிகிட்டு போகிற பாதையில் அதுக்கு தெரியாது எந்த பாதையில் கூட்டிகிட்டு போகிறாரோ கூட்டிகிட்டு போவார், ஆனால் கரெக்டான பாதையாக இருக்கும். அதுபோல் தான் ஒவ்வொரு நாளும் தேவனோடு நாம் பயணித்தால் போதும், அவரோடு நாம் இருந்தால் போதும், சத்தியத்தை நேசித்தாலே போதும், சத்தியத்துக்கு கீழ்ப்படிய நம்மை ஒப்பு கொடுத்துட்டாலே போதும். யெகோவா ஈரே நம்ம எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். யெகோவா ரூவா அவர் நம்மளை நித்தமும் வழி நடத்துகிறார். யெகோவா ரஃபா அவர் சுகம் தருகிறார். அது மாத்திரமில்ல பிரியமானவர்களே, யெகோவா நிசி நமக்கு ஜெயம் கொடுக்கிறார். அவர் ஜெயம் கொடுக்கிறார், தோல்வியை ஜெயமாய் மாற்றுகிற தேவன். நம்ம நினைக்கிறது வேற, அவர் நினைக்கிறது வேற. அப்போ நம்ம நினைக்கிறது வேண்டவே வேண்டாம். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் உங்கள் சித்தம்ப்பா, உங்களுடைய சித்தத்தின் மத்தியில் நாம் நடக்கணும். சவுலை குறித்து தேவன் என்ன சித்தம் வச்சிருந்தார்? சவுல் யாரு? இயேசு கிறிஸ்துன்னு சொன்னவங்களெல்லாம் துன்புறுத்தினவன். இயேசு கிறிஸ்து மெய்யான தேவன் அப்படின்னு யார் சொன்னாங்களோ அந்த வார்த்தையை, அதாவது இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்கள கொண்டுட்டு போய் ஜெயிலில் போடுவான், கொலை செய்கிறதுக்காக கொண்டுட்டு போய் விடுவான். அப்படிப்பட்ட ஒருத்தனை
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்று அறிக்கையிடுறது மாத்திரமல்ல, அவன் கடைசி வரையிலும் தேவனுக்காய் தன் ஜீவனை கொடுக்க கூட அவன் துணியும்படியாய் அவன் என்ன பண்ணான்னா கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சான். நம்ப முடியுதா? இயேசு தான் தெய்வம்ன்றத எல்லாருக்கும் போய் சொல்றான். ஜெயிலில் போட்டாலும் சொல்றான், ராஜா முன்னத்தில் போனாலும் சொல்றான், யார் முன்னத்தில் போனாலும் சொல்றான். ஆனால் இதே பவுல் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னான்? இயேசு அப்படின்னு சொன்னவங்களை கூட்டிட்டு போய் மரண தண்டனை வாங்கி கொடுத்தான். ஸ்தேவான் இறக்கும்போது இவன் பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருக்கான், கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு காரணமாக இருந்தவன். அப்போ அவனை எப்படி ஆண்டவர் நடத்துகிறாரு? அவன் போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவனை சந்தித்தார். அப்போ சொல்கிறார், முள்ளில் உதைப்பது உனக்கு கடினம் அல்லவா? மின்னலை போல் ஒரு வெளிச்சம் அவன் மேலே பட்டு அந்த கண்ணில் பட்ட உடனே அந்த கண் பார்வை கண்ணில் இருந்து செதில் கீழே விழுந்ததாம். மீன் செதிலை போல் அந்த கண்ணில். அதான லென்ஸு. இப்போ லென்ஸ் மாட்டுறாங்கல்ல, பார்த்துருக்கீங்கள்ல, வெளியேற பசங்கள்லாம் நீங்கள் இந்த கண்ணில் லென்ஸ் மாட்டுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும், மீன் செதில் மாதிரி தான் இருக்கும். அதுபோல் மீன் செதிலை போல் அவன் கண்ணில் இருந்து கீழே விழுந்தது. உடனே அவனுக்கு இருட்டா கையிலாக கொடுக்கபடி அப்படி தடவுறான். எந்திரிச்சு கீழே விழுந்தவனுக்கு எந்திரிச்சு நிற்க தெரியல. அவனை மற்றவங்க பிடிக்கிறாங்க. அப்போது நான் என்ன செய்யணும் சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறான். இந்த வார்த்தை சொன்னோடனே ஆண்டவர் சொல்கிறார், நீ முதல்ல அங்கே போ, அவன் உனக்கு சொல்லுவான்றார். அவனை கொர்நேலியு வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறார். நீ அங்கே போ, உனக்கு அங்கே ஆண்டவர் உனக்கு அவன் சொல்லுவான். அப்போ அவன் இங்கேருந்து தேடி என்ன பண்ணுறான், அங்கே ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு அவன் போகிறான். அப்பயே ஆண்டவரை குறித்து அறிந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த பாத்திரமாய் மாறுறான். அந்த வழிநடத்தலில் பார்த்தீங்களா, தேவன் சந்தித்த உடனே ஒரு மனிதனை எப்படியாய் மாற்றுகிறார். மாற்றின இது அவரோட வழி, அவரோட சித்தம், அவர் மாற்றினார். அப்போ அதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதுதான் அவர் சித்தம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிச்சுட்டா போதும். நம்மளை இது பண்ண வேண்டாம், இதுவா அதுவா. அதான் சொல்கிறார் ஆண்டவர், சிறு குழந்தையை போல பரலோக ராஜ்யத்தை இருக்கிறவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும்னு. சிறு குழந்தை சண்டை போடும், உடனே மறந்துடும். ஃப்ரெண்டுக்கு உடனே அடித்தவனுக்கே கொண்டு போய் திருப்பி கொடுக்கும். சொன்னதை நம்பும். அப்பா நல்லா ஏமாத்துவார், பொய் சொல்லுவார். அதாவது என்ன சொல்கிறது, குழந்தைய சமாதானப்படுத்துறதுக்காய் அது எல்லாத்தையும் நம்பும். ஆனால் அப்பா பொய் சொல்ல அந்த நேரம் இல்லைனாலும் அப்பா அந்த சொன்னதெல்லாம் திருப்பி வாங்கி தருவார். அதுபோல் தான் சிறு குழந்தையை போல நாம் தேவனிடத்தில் நாம் அவர் சொன்ன வார்த்தையை நம்பி அதற்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாகவே அவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். அவர் வழியில் நம்ம போனால் நமக்கு ஜெயம். அவர் வழியில் போனால் தான் வெளிச்சம். அவர் சொல்கிறார்ல, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அந்த அவருடைய வழியில் நம்ம நடந்து போகும்படியாய் அவருடைய கரத்தை பிடிச்சிக்கிட்டா போதும். தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு அதற்கு நாம் கீழ்ப்படிந்து அவர் சொன்னார் செய்வார் அப்படின்ற விசுவாசத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்துக்கு கேட்டு அவர் சித்தம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணித்து நாம் வேதத்தோடு சத்தியத்தோடு கீழ்ப்படிந்து நாம் வாழ்ந்தாலே போதும். நித்தமும் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு என்னென்னலாம் கொடுத்தாரு. முறுமுறுத்த ஜனம்தான். ஆனால் மன்னா கொடுத்தாரு, காடையை கொடுத்தாரு, தண்ணி கிடைக்காத இடத்துல தண்ணி கொடுத்தாரு. மூக்கு முட்டுற அளவுக்கு சாப்பிட்டாங்களாம் முறுமுறுத்த ஜனங்களுக்கு. பாரு, அவர் நடத்தினா அப்படித்தான் இருக்கும். அவர் தானே கூட்டிகிட்டு போனார். கானான் தேசத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி எகிப்திலேருந்து அவர் தானே கடத்தி கூட்டிகிட்டு போனார். அப்போது அவர் கூட இருக்கிறதுனால, அவர் நடத்துறதுனால மூக்கு முட்டுற அளவுக்கு போதும்னு சொல்கிற அளவுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நடத்துவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. வேறு எதுவுமே நம்ம செய்ய வேண்டாம். இதுவோ அதுவோ அல்ல, எல்லாமே சித்தம். அவர் பிதாவின் சித்தப்படி செய்யும்படி இறங்கி வந்தார். அதுபோல நாம் தேவனின் சித்தம் செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் பிதாவின் சித்தம் செய்ய
ஒரு பாடல் கூட நான் இதை மாதிரி எழுதியிருக்கேன் ஆண்டவர்கிட்ட. பிதாவின் சித்தம் செய்ய மண்ணுலகில் இறங்கி வந்தே, உந்தன் சித்தம் நானும் செய்திட என்னை நடத்துமையா, உந்தன் சித்தம் நானும் செய்திட என்னை நடத்துமையா. நடத்தும் 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 தேவனே, நடத்தும் 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 தேவனே, என்னை நடத்தும் 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 தேவா, உந்தன் சித்தப்படி என்னை நடத்தும் 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 தேவா, உந்தன் சித்தப்படி. ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் இதைத்தான் அறிக்கையிடணும். ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் செய்யும்படியா என்னை நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. அவர் யாரையும் அதாவது கீழே போகணும், அவங்க ஒன்றும் இல்லாமல் போகணும், அவங்க தோல்வி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவரே இல்லைப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம்னு சொன்ன தேவன். அவருக்கு பிரியம் நம்மளை ஆசீர்வதிக்கணும். ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு போகக்கூடாது. நம்ம இஷ்டப்படி போனால் அன்னைக்கு 4 நாளுக்கு போனதை 40 வருஷம்னு கடந்தது மாதிரி நமக்கு காலதாமதமாகலாம். ஆனாலும் தாமதித்தாலும் காத்திரு, நிறைவேறும். நடத்துகின்றவர் யாரு? கர்த்தர். என்னோட வாழ்க்கையிலையும் அப்படித்தானே. 16 வயதில் என்னை அழைத்தார்ல, அன்றைக்கு நான் ஒப்பு கொடுத்துருந்தேன்னா உண்மையிலேயே நான் டீச்சராக மாத்திரம் இல்லை, நான் ஒரு ஹெச்எம் போஸ்ட்டில் இருந்து நான் ரிட்டையர்ட் ஆகி இன்றைக்கி நான் அவர் என்ன சொல்கிறது, அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இருப்பேன். ஏன்னா என் கூட படித்த பிள்ளைங்கள்லாம் ஹெச்எம் ஆயிட்டாங்க. ஆனால் ஏன் சித்தப்படி நான் வாழ்ந்ததுனால தான் எனக்கு ஒன்றும் கிடைக்கல. ஆனாலும் தாமதித்தாலும் என் தேவன், அவருக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கும்போது எங்கள் அப்பா, எங்கள் டேடி எனக்கு நான் ஆசைப்பட்டதை எனக்கு தாமதித்தாலும் அது நிறைவேறுன்றபடி என்னை நிறைவேற்றினார். என் கனவை நிறைவேற்றினார். என்னை கரம் பிடித்து நடத்தினார். நான் அப்போ கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே, எனக்கு வயசாயிருச்சு ஆண்டவரே, எனக்கு கொத்துறதுக்கு கூட பலன் இல்லை, 10 வருஷம் வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்டேன், இனிமேல் என்னால் போய் பசங்களுக்கு பாடம் நடத்த முடியுமா, எனக்கு கத்த முடியுமா, பேப்பர் திருத்த முடியுமா, என்ன செய்வேன், வேண்டாம், எனக்கு இந்த வேலை வேண்டாம், அப்படித்தான் நான் போராடினேன். ஆனால் ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை, கழுகுக்கு சமமான உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. சர்ச்சில் போய் கேட்குறேன், அப்பா நான் போகணுன்றது உங்களுக்கு சித்தமாக இருந்தால் பேசுங்கப்பா, என் வீட்டுக்காரர் சொல்கிறாரு, என் பிள்ளை சொல்கிறாங்கன்னெலாம் இல்லை, நீங்கள் சொன்னால் தான் நான் போவேன். அன்றைக்கு பாடலில் அந்த வார்த்தை வந்தது, அது என்னோட உள்ளத்தை தொட்டது. அப்பையும் சொல்கிறேன், ஆபிரகாம் கேட்டான்ல, இன்னும் ஒரு விசை. அன்றைக்கு சொல்கிறேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இன்னொரு விசை ஆண்டவரே, நீர் ஒரு வேளை என்னோட பேசி நான் கட்டாயம் இந்த வேலையில் சேரணும்னு நீர் சொல்கிறது உமக்கு சித்தமானா, இப்போ சொன்ன இந்த வார்த்தையை பிரசங்க நேரத்தின் போது பாஸ்டர் சொல்லணும், பாஸ்டர் மூலமாக பேசுங்க, அப்போ நான் போகிறேன். அதே வார்த்தையை அன்றைக்கு பிரசங்கத்தில் பேசினார். அப்போ என்னை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்தேன். நமக்கு தெரியாதுப்பா, அவருக்கு தான் தெரியும். இப்போ பாருங்களேன், இப்போ டீச்சரும் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்கன்னா ஸ்டூடெண்ட் என்ன நினைப்பாங்க தெரியுமா? நான் சொல்கிறேன், நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது டீச்சர்களை பார்த்து பெருமூச்சு விடுவேன். ஏன்னா நாங்கள்லாம் பரீட்சை எழுதிக்கிட்டு இருப்போமா, அப்போ அவங்களாம் 2 டீச்சர் அவங்க இவங்கன்னு உட்காந்து ஜாலியாக அந்த டேபிளில் ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி, கல்லூரியில் நான் பரீட்சை எழுதும் போதெல்லாம் ஜாலியாக உட்காந்து 2 டீச்சர்கள் நல்லா கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேப்பர் கேட்குற நேரம் நாங்கள் போய் எடுத்துகிட்டு வருவோம் பேப்பர். ஆனால் அவங்க பாட்டுக்கு உட்காந்து, அப்போ நினைப்பேச்சா, என்னடா இது, நம்மளுக்கு எப்போ தான் அந்த தொலையுமோ, எவ்வளோ அவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க டீச்சருன்னா எவ்வளவு நல்லதுன்னு நினச்சேன். ஏன்னா நான் அப்போ ஸ்டூடெண்ட்டு, எனக்கு தெரியல. ஆனால் நான் டீச்சர் ஆன பிறகு என்ன நினச்சேன்னா, பையன் பரீட்சை எழுதுகிற நேரம் நான் அவனை பார்த்து நான் பெருமூச்சு விட்டேன். ஏன்னா பரீட்சை எழுதுறது தான் அவன் வேலை, எங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் அது அவனுக்கு தெரியலையே.
அப்போ அவனுக்கு தெரியல, எனக்கு தெரியல. நான் என்ன நினச்சேன், ஐயோ டீச்சருக்கு ஒன்றுமே வேலை இல்லை, அவங்க வாட்டுக்கு வர்றாங்க, அவங்க வாட்டுக்கு போகிறாங்க. டீச்சரான பிறகு தான் தெரியுது 45 நிமிஷம் அவன் எனக்கு சொல்லித்தர வேண்டிய பாடத்தை நான் 2 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. அவன் 45 நிமிஷம் அவன் ஒன்றுமே இல்லை, உட்காந்து கேட்குறான், அவ்வளோதான். நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி சார்ட்டு தயார் பண்ணி அவனுக்கு போய் நான் பாடம் எடுக்கணும். லெசன் பிளானு அந்த 7 நாள் பாடம் எடுக்கிறத சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து லெசன் பிளான் அது ஒரு 2 மணி நேரம் ஒவ்வொரு கிளாஸுக்கும் என்னென்ன பாடம் எப்படி எடுக்க போகிறோன்றத பிளான் பண்ணி எழுதணும். அதுக்கே ஒரு அரை நாள் போதும், அதை எழுதணும். பாடம்லாம் நடத்தினா போச்சா, பரீட்சை வைக்கணும், பாஸ் ஆகணும். அவன் பாஸ் ஆகலைன்னா என்ன கொஸ்டின் கேட்பாங்களேன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு, அந்த கஷ்டப்படுற இன்னும் படிக்காத பிள்ளைங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கோச்சிங் கொடுக்கணும். அது மாத்திரம் இல்லை, நான் பாடம் எடுத்து கையில் பேப்பர் திருத்தணும். 500 பேப்பர் 600 பேப்பர்னு வரும் அப்போல்லாம். ஐயோ, அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்க, அதுக்கு முன்னாலேயே அப்படி தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் போன இடத்துலலாம் பெரிய பெரிய ஸ்கூல், அது எல்லாத்துலேயும் அப்படி தான். 500 பேப்பர் குறைஞ்சி, அதாவது 460 400 இப்படி தான் இருக்கும். 400 குறைஞ்சி நான் திருத்தவே இல்லை. அவ்வளோ பேப்பரை திருத்தணும், அந்த மார்க் என்ட்ரி போடணும். அது மட்டுமா, ரேங்க் கார்டு, அதாவது கலண்டரும்பாங்கல்ல, அந்த மாதிரி தான். டீச்சர் வேலை ஒன்று சும்மா இல்லை, கலண்டரும். உட்காந்து ஒரு மார்க் தப்பாக எழுதிட முடியுமா? 45 பிள்ளைங்களுக்கு 75 பிள்ளைங்களுக்கு கணக்கு மார்க் என்ன, தமிழ் மார்க் என்ன, இங்கிலீஷ் மார்க் என்ன, இந்த மார்க் என்ன, அந்த மார்க் என்னன்னு கரெக்டாக நம்ம எழுதுறத ஒரு மார்க் நம்ம தப்பாக எழுத முடியுமா? அவ்வளவு கம்ப்யூட்டர் மாதிரி உட்காந்து அதில் தப்பு பண்ணானா சிவப்பு கோடில் அண்டர்லைன் பண்ணணும் ஃபெயில் ஆனதை. அதில் பாஸ் ஆனதுக்கு அண்டர்லைன் பண்ணிட்டா போச்சு. கரெக்டாக ஃபெயில் ஆனதுக்கு அண்டர்லைன் பண்ணி, ஒருவேளை ஃபெயில் ஆனதுக்கு அண்டர்லைன் பண்ணலைன்னா அவன் 2 பாடம் ஃபெயில் ஆனதில் 3 ஃபெயில் ஆனவன் 2ல் வந்துடுவான். அப்போ ரேங்க் முன்னால் வந்துடுவோம். நம்ம பார்க்கலைன்னா திருப்பி வந்து ரேங்கெல்லாம் அழிச்சு போடணும். பையன் பக்கத்தில் இருக்கவன் தூக்கிட்டு வந்துடுவா, பையன் கொண்டாட மாட்டான். அவன் நல்லதா போச்சுன்னு வச்சுக்கிடுவான், நம்ம அம்மாட்ட போய் 2 பாடம் தான் ஃபெயிலுன்னு சொல்லிடலான்ட்டு. ஆனால் பக்கத்தில் இருக்கவன், டீச்சர் இவன் 3 பாடம் ஃபெயில் ஆயிருக்கான், நீங்கள் 2 தான் போட்டுக்கன்னு தூக்கிட்டு வந்துடுவாளே. அப்போது 3 பாடம் அதுக்கு கரெக்டாக அண்டர்லைன் பண்ணணும், ரேங்க்கு பார்த்து போடணும். அதில் வந்து இது எழுதணும், ரிவ்யூ எழுதணும், பையனை பற்றி அத்தனை பேருக்கு எழுதணும். அது மட்டும் இல்லைங்க, அப்புறம் அவங்க அம்மாட்ட கையெழுத்து வாங்கணும், அவங்க அம்மா கையெழுத்து போட்டாலான்னு பார்க்கணும். திருப்பி வந்து கையெழுத்து போடாத பசங்களெல்லாம் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து பேசணும். பிள்ளைங்க டவுனாக இருக்கிற, நல்லா படிக்காத பிள்ளைங்க, 5 பாடம் 6 பாடம் வந்தால் 4 பாடம் ஃபெயிலான பிள்ளைங்களோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு அவங்களோட கொஞ்சமாவா, அப்பாப்பா டீச்சர் வேலை அவ்வளோ கஷ்டம். ஆனால் நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுல என்ன நினச்சேன், இப்படித்தான் நம் வாழ்க்கையில் நம்ம நடத்துகிறதான் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறோம். இல்லை பெரியமானவர்களே, நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம்னா ஜுஜுபி நம்ம வாழ்க்கை ஈஸி. அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும், அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துடணும். அவர் நம்மளை நடத்துகிற விதமே அருமையான விதம், அழகாய் நடத்துவார். நம்ம நினைவுகள் தான் தப்பு. அதானே சொல்கிறாரு, உன் நினைவுகள் வேறு என் நினைவுகள் வேறுன்னு. இப்போ நான் நினச்சி பார்த்தேன்ல, ஸ்டூடெண்ட்டு டீச்சரா, இதுதான் ரைட்டு அதுதான் ரைட்டுன்னு. ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கும்போது டீச்சரை பார்த்தீங்கன்னா, நான் என் டீச்சராக இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து, அப்பா இவெல்லாம் பரிச்சை எழுதி முடிச்சுட்டு போயிட்டான், ஒரு வாரம் ஜாலியாக இருப்பான், நமக்கு ஒரு வாரமும் டங்குவார் கலண்டுருமே அப்படின்னு நினச்சி. எங்கேயும் வெளியே போக முடியாது, லீவ் எடுக்க முடியாது, ஜுரம்னா கூட ஸ்கூலுக்கு வரணும். பையன் அப்படி இல்லை, நினச்சா லீவ் போட்டுப்பான். இதுதான் பெரியமானவர்களே, நம் நினைவுகள் வேறு, தேவனுடைய நினைவுகள் வேறு. நாம் தேவனுட்டே நம்மை ஒப்பு கொடுத்து அவர் நடத்தணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம பிரேயர் என்ன, ஆண்டவரே இன்றைக்கு உம் சித்தம் நிறைவேறுவதாக என் மகள் வாழ்க்கையில், என் மகன் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில், எங்கள் ஊழிய பாதையில் எல்லாவற்றிலும் உங்களுடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறட்டும்பான்னு நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்ம கடமை. அப்படி தான் ஆண்டவர் நம்மளை ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். ஜெபிச்சுட்டு விட்டுடலான்னு சும்மாலாம் இருக்க சொல்லலை. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானிக்கிறவன் பாக்கியவான். கர்த்தருடைய வேத சங்கீதம் 119 165, கர்த்தருடைய வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரலே இல்லை. நாம் நடக்கும்போது இடற மாட்டோம், ஏன்னா ஆண்டவர் நம்ம கரம் பிடிச்சு நடத்திட்டு போகிறார். ஹல்லேலூயா. இந்த வருடம் உங்களை நித்தமும் கர்த்தர் நடத்துவார். அவர் கொடுத்த வாக்கு மாறிடார். நம்ம ஈஸியாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு, அப்பா உம்ம சித்தப்படியே நான் நடத்துங்கப்பான்னு சொல்லி நாம் தேவனுடைய வேதத்தை நேசிப்போம், கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிப்போம்.
கர்த்தர் அருமையாய் அவர் வருகை மட்டும் கைவிடாது நம்மை காப்பார். மீண்டும் ஒரு விஷயம் உங்களுக்கு என்னோட புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஹாப்பி நியூ இயர் டு ஆல். தேங்க்யூ. இந்த இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா இதை அநேக பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவில் வியூஸ் வரும்போது சொல்லுவாங்க 90% பீப்புள் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை, ஒன்லி 5% ஆஃப் பீப்புள் தான் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனலிஸ்டிக்கில் வரும். நான் அதை வருத்தப்பட மாட்டேன். ஆனாலும் நான் சொல்கிறேன், முடிந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அநேகருக்கு அதை நீங்கள் அதை அவங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். காட் பிளஸ் யூ.